செந்தில் பாலாஜிக்கு தாவேகா போட்ட ஸ்கெட்ச். யார் சார் இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு? அந்த 35 கோடி ரூபாய் பேரத்தின் பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடத்தியதா திமுக? செந்தில் பாலாஜியை விஜய் குறிவைப்பதன் பின்னணி காரணங்கள் என்ன? இதெல்லாம் விரிவாக நாம் இன்னைக்கு இந்த வீடியோல கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். நாட்டு மக்களுக்கு இந்த உண்மைகளை புள்ளி விவரங்களோடு கணக்குகளோட நம்ம எடுத்து சொல்லணும், அப்பதான் புரியும். அதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளும் அதிர்ச்சிகளும் புலப்படக்கூடும் என்பதை சொல்லி வீடியோவுக்குள் சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, ஒரு எம்எல்ஏவை, தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏவை அணிமாறி வாக்களிப்பதற்கு, அதாவது தாவேகாவிற்கு எதிராக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில், சபாநாயகர் தேர்வு போன்ற விவகாரங்களில் அவர் தாவேகா அரசுக்கு எதிரான, தாவேகா கட்சிக்கு எதிரான முடிவை எடுப்பதற்காக ஒரு எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாகவும், அந்த பேரத்தை நடத்தியதன் பின்னால் செந்தில் பாலாஜி இருந்ததாகவும், 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்து புகார் அளிக்கப்பட்டு, அந்த புகாரில் ஐபிடிஎஸ் என்ற ஒரு கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், அதை சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னால் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நம்ம சில விஷயங்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடக்கிறதா? ஆம், நடக்கிறது. ஆனால் நடத்துவது யார்? அதுதான் மேட்ரு. நடத்துறது யார்? ஆனால் யாரை நோக்கி குறி வைக்கிறாங்க? இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வரும். முதல்ல இங்க இருந்து ஆரம்பிப்போம். இந்த அரசு நீண்ட நாள் நீடிக்காது என்று ஸ்டாலின் சொன்னாரே, அப்ப அதை இதை மனசுல வச்சுதான் சொன்னாரா அப்படின்னு இன்றைக்கு நம்முடைய தோழர் பே சண்முகம் அவர்கள்லாம் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இருக்கட்டும், சண்முகம் இப்படி கேள்வி எழுப்பலைன்னா தான் ஆச்சரியம். இப்ப ரொம்ப லாஜிக்கா நான் சில கேள்விகளை கேட்கிறேன். ஸ்டாலின் அப்படியான முயற்சியில் ஈடுபடுவாரா? நிச்சயமாக ஈடுபட மாட்டார், ஈடுபட்டிருக்கவே மாட்டார். எப்படி சார் சொல்றீங்க? என்கிட்ட சில கணக்குகள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த தேர்தல் முடிவுகளை கையில் எடுத்துக்கங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் தாவேகா வெற்றி பெற்ற இடங்கள் 108. அதுல 1 கழிச்சிருங்க, ஏன்னா 2 இடத்துல விஜய் வெற்றி பெற்றார், அப்ப 107. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 11. அவங்களுக்கு எத்தனைங்க தேவை? 11 இடங்கள் தேவை. அந்த 11 இடங்களே அவங்க திமுக கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஆதரவை பெறுகிறார்கள். ரைட், இருக்கட்டும். இப்ப திமுக பெற்ற இடங்கள் எவ்வளவுங்க? 59. 118 என்ற எண்ணிக்கைக்கு திமுகவிற்கு எத்தனை இடம் தேவைப்பட்டுச்சு தெரியுமா? 59 இடங்கள் தேவை. எவ்வளவுங்க? 59 எம்எல்ஏக்கள் இருந்தா தான் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியும். விட்டுருங்க, கூட்டணி கட்சிகளோடய கூட பேசுவோம். கூட்டணி கட்சிகளோடு திமுக பெற்ற இடங்கள் 73. அப்ப அதுக்கு எவ்வளவுங்க தேவை? 45 சீட்டு தேவை. அப்ப 45 இடங்கள் கூடுதலாக திமுகவிற்கு தேவை. 45 எம்எல்ஏக்களை தாவேகாவிலிருந்து இழுக்க முடியுமா? அது பிராக்டிக்கலா அப்படிலாம் நடக்குமா? வருவாங்களா? முதல்ல அது சாத்தியமா? சரி, ஒரே ஒரு எம்எல்ஏவை இழுக்கிறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி ஒரே ஒரு எம்எல்ஏவிடம் பேரம் பேசுகிறார், அல்லது திமுக அதன் பின்னால் இருக்கிறது என்று இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைன்னு வச்சுப்போம். ஒரே ஒரு எம்எல்ஏவை இழுத்து ஏதாவது நடக்குமா? சரி, ஒரே ஒரு எம்எல்ஏவை இழுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவருடைய பதவி பறிபோகுமா? போகாதா? 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒரு அணிக்கு வந்தா மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஒரு எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு இவங்களுக்கும் பயன் இல்ல, அந்த எம்எல்ஏவுக்கும் பதவி போயிடும். யாராவது அரசியல்ல அடிப்படை அறிவு இருப்பவர்கள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு முயற்சியாவது பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக மாட்டார்கள். எனவே திமுகவோ செந்தில் பாலாஜியோ இப்படியான ஒன்றை முயற்சித்தார்கள் என்று சொல்வதே அரசியல்ல உச்சபட்ச காமெடி. சரியா சார்? என்ன சார் ஸ்டாலின் அப்படிலாம் பண்ணவே மாட்டாருன்னு எந்த அடிப்படையில சார் சொல்றீங்க? ரொம்ப எளிமையா திருப்பி வளர்க்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல், நல்ல கணக்கு கவனமா கவனிங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் அஇஅதிமுக 134 இடங்களில் வெற்றி பெற்றது, ஆட்சி அமைக்குது. திமுகவுக்கு அன்றைக்கு கூட்டணியாக கிடைத்த இடங்கள் 98. திமுக மட்டும் 89 இடங்கள், கூட்டணியாக 98. சரியா? நீங்க நல்லா கவனிச்சு எவ்வளவு பக்கத்துல க்ளோஸ்லின்னு பாருங்க. ரொம்ப க்ளோஸா. யாரெல்லாம் இல்லாம? இந்த மதிமுக இல்லாமல், பிசிக இல்லாமல், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லாமல், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 1 விழுக்காடு வித்தியாசத்துலதான் திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தது.
சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக ஏகப்பட்ட உட்கட்சி முரண்கள் ஏற்பட்டு எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அரசுக்கு எதிராக நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல, நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல அவங்க வந்து வாக்களித்தார்கள் சொல்லி எழுந்த சர்ச்சை, இப்படி பல்வேறு சிக்கல்கள் 22 எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். சரியா? தகுதி நீக்கம், சஸ்பெண்ட், ராஜினாமா, அது என்ன யுத்தம், தர்ம யுத்தம் என்று ஏகப்பட்ட குழப்பம். 2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. நல்லா கவனிச்சுங்க, தமிழ்நாட்டில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் அப்பொழுதுதான் சேர்த்து நடக்குது. அது வரைக்கும் நடத்தல. அது வரைக்கும் உடனே நடத்தினா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கலா போய் அந்த 20 தொகுதிகள்ல ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் திமுக அன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குங்கிற சூழல் வருகின்ற பொழுது அந்த இடைத்தேர்தலை நடத்தாமல் அன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தள்ளி 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 போட்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலையோடு சேர்த்து அந்த இடைத்தேர்தல் நடத்தினாங்க. அந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்ன வந்துச்சு தெரியுமா? 13 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது, 9 இடங்களில் அதிமுக. 13 இடங்களில் திமுக, 9 இடங்களில் அதிமுக. இப்ப 13 இடங்களில் திமுகனா ஏற்கனவே திமுக கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த 13 சேர்த்தீங்கன்னா எவ்வளவுங்க? 111 இடங்கள். இன்னும் திமுகவுக்கு தேவை எவ்வளவு? வெறும் 7 இடங்கள். வெற்றி பெற்ற பிறகு அஇஅதிமுக எவ்வளவுமா இருந்துச்சு? பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட மிகச் சொற்பமான இடங்கள் தான் அதிமுகவுக்கு கூட கையில இருந்துச்சு. அப்போ வெறும் 7 இடங்கள் தான் தேவை. அன்னைக்கு அஇஅதிமுகவுக்குள்ள பெரும் பிரளயமே வெடித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அதிமுகவிலிருந்து யாரை கூப்பிட்டாலும் அன்னைக்கு வெளியில வருவதற்கு தயாராக இருந்தார்கள். அன்றைக்கு திமுக நினைத்திருந்தால் இன்னைக்கு தாவேகா செய்யற மாதிரி அஇஅதிமுகவில் இருந்து மேலும் ஒரு 10-15 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து திமுக தன் பக்கம் இழுத்திருந்தால் அந்த இடைத்தேர்தலில் 13 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக கூடுதலா ஒரு 10 இடங்கள்ல வெற்றி பெற்று, அப்படி வெற்றி பெற்றிருந்தால் அன்றைக்கே திமுக ஆட்சி. அவ்வளவு கூட வேண்டாம், வெளிப்படையாகவே திமுகவை ஆதரிக்கிறோம் என்று 3/2 பங்கு எம்எல்ஏக்களை கூட அன்றைக்கு திமுக இது மாதிரி பேரம் நடத்தியிருந்தால் சொல்ல வைக்க முடிந்திருக்கும். ஏனென்றால் அன்றைக்கு எடப்பாடி பெரிய வலிமையான இதெல்லாம் கிடையாது. 4 ஆண்டுகள் அவர் வந்து முதலமைச்சராக இருந்ததனால் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டார். அஇஅதிமுக இன்னைக்கு பிரளயம் எடுத்துக் கொண்டிருந்த நேரம், யாருக்கும் பெரிய வலியின்றி, யாரும் வந்து ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணையாமல் ஆளாளுக்கு சண்டை போட்டு ஆளாளுக்கு வந்து கட்சியை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திமுக உள்ளபடியே மிகுந்த வலுவாக இருந்துச்சு. 111 இடங்கள், வெறும் 7 எம்எல்ஏ இருந்தா போதும் என்ற நிலையில் கூட ஸ்டாலின் மிக உறுதியாக சொன்னார், தேர்தலை சந்தித்து மக்களை சந்தித்து மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் நான் முதலமைச்சர் ஆவேன் என்பதில் மிக உறுதியாக இருந்த அந்த ஸ்டாலின் இன்னைக்கு 111 இடம் இருக்கின்ற பொழுதே இந்த முயற்சியை செய்யாத இந்த ஸ்டாலின், அந்த திமுக இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகா வெற்றி பெற்றவுடன் டாடா பாய் பாய்னு திமுகவுக்கு சொல்லிட்டு தாவேகாவோடு போய் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் 59 உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் இன்னைக்கு வந்து இந்த முயற்சியை எடுப்பாருன்னு சொன்னா குழந்தை கூட நம்பாது. அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? உள்ளபடியே இதுல குதிரை பேர நடக்குதா இல்லையா அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனமா கவனிங்க. இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு 107 இடங்கள் தான் யார் கையில இருக்குது? தாவேகா கையில இருக்குது. சப்ஸ்டியண்டா ஓரளவுக்கு அவங்க எக்ஸாக்டா வேணும்னா கூட இன்னும் 11 இடங்கள் அவங்களுக்கு தேவை. 11 இடங்கள் அவர்களுக்கு தேவை. நல்லா கவனிச்சுக்கங்க, 11 இடங்கள் தேவை. இன்னைக்கு விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல் எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அப்ப பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை. அப்ப 11 இடங்களை எங்க இருந்து பெறுவது? அப்ப அஇஅதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான சோஃபா மாடல் அரசு ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? போய் யார பார்த்தாங்க? அமமுகவினுடைய ஒரு எம்எல்ஏவை தங்கள் பக்கம் இழுத்தார்கள் என்று இந்த குதிரை பேர குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை. யாரு சொல்றா?
டிடிவி தினகரன் சொல்லுகிறார். குதிரை பேரம் நடக்கிறது. அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்காம எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் அன்றைக்கு முரண்பட்ட போது நீங்க சிவி சண்முகத்தை போய் பார்த்தீங்க. அஇஅதிமுகவில் கணிசமான எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்குள் உங்களுக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஆதரித்தார்கள், உங்களை ஆதரிச்சாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தவுடன் உங்களுக்கு பயம் வந்துச்சு. ஆஹா, இது சிக்கலா போயிடும் சொல்லி நீங்க நைஸா ஒரு கேம் ஆடி இப்ப ஒவ்வொருத்தரையா ராஜினாமா செய்ய வச்சு ராஜினாமா செய்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் உங்க பக்கம் இணைத்துக் கொண்டு இப்ப 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும். இன்னும் உங்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இன்னும் ஒரு 6 பேரையோ 5 பேரையோ ராஜினாமா செய்ய வைத்து ஒரு 12, அதைத்தான் நீங்க என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை. நல்ல சப்சியண்டா ஒரு 12 இடம் இருந்தா நீங்க ஃப்ரீயா ஆட்சி பண்ணலாம். அப்ப இந்த 12 இடங்கள் தேவை என்று வருகின்ற பொழுதுதான் நீங்க என்ன செய்றீங்க, மதிமுகவில் இருந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்ட 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி நீங்கள் வைகோவிடம் பேசியதை வைகோ பகிரங்கமாக பொதுக்குழுவில் போட்டு உடைத்தார். மதிமுக பொதுக்குழுல உங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் என்று சொன்னார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று நான் எங்கள் 2 எம்எல்ஏக்களிடமும் கேட்டேன் என்று அவர் சொல்லிட்டார். இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் குதிரை பேரம் நடந்ததற்கு சொல்லுங்க? வெளிப்படையா வீடியோ ஆதாரம், வெளிப்படையா அமமுக எம்எல்ஏக்களை நீங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கின ஆதாரம். சரியா? இவ்வளவு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. இது எதையுமே இந்த கூட்டணி கட்சிகளும் பேச தயாராக இல்லை, யாரும் பேச தயாரா இல்லை, இதன் மீது நடவடிக்கை எடுக்க தயாரா. இப்ப இந்த 12 எம்எல்ஏக்களை இன்னொரு 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு ஒரு 12 எம்எல்ஏக்கள் தங்களுக்கு கிடைத்தால் அந்த 12 தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடத்தி எப்படியாவது நாம வெற்றி பெற்றுட்டால் நாம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தயவின்றி, விடுதலை சிறுத்தைகளுடைய தயவின்றி, காங்கிரசின் தயவின்றி, ஐயுஎம்எல்லின் தயவின்றி நாம ஆட்சி நடத்தலாம் என்று யார் துடிக்கிறார்? விஜய் அவர்கள் துடிக்கிறார்கள். ஏன் சார் அப்படி நடக்கணும், அப்படி கட்டாயம் பண்ணித்தான் ஆகணுமா அப்படின்னா ஆமா. ஏன்னா அப்படி நடந்தால் மட்டும்தான் பாஜக அரசு சொல்கின்றவற்றை இவர் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியும். இல்லை நான் கம்யூனிஸ்ட் கட்சி செக் வச்சுக்கிட்டே இருக்கும். சார் என்ன சார் நீங்க எங்க லெப்ட்ல போறீங்க, எங்க ரைட்ல போறீங்க, எங்க ஸ்ட்ரைட்டா வாங்க, அங்க போகாத அங்க வா அங்க வா அப்படின்னு அவங்க வந்து என்ன செய்வாங்க, செக் வச்சுட்டே இருப்பாங்க கம்யூனிஸ்டுகள். அப்ப கம்யூனிஸ்டுகள் செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா இவரால பாஜக நினைக்கக்கூடியவற்றை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது. அப்ப பாஜக நினைப்பவற்றை செயல்படுத்தணும்னா இவருக்கு பெரும்பான்மை தேவை. அந்த பெரும்பான்மைக்கான எம்எல்ஏக்களை அஇஅதிமுகவிலிருந்து இவர் என்ன செய்யறாரு, இழுத்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் சார், இதெல்லாம் விட மிக முக்கியமான பிரச்சனை இது. இப்ப இதெல்லாம் டைவர்ட் பண்ணணும். எதை? இப்ப இந்த இவருடைய குதிரை பேர அரசியலை டைவர்ட் செய்வதற்கும் அதை விட மிக 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 முக்கியமாக தேசிய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து விவாதித்து கிளின்னு கிளிக்கிறான். தமிழ்நாட்டோட மானம் கப்பல் ஏறுது. ஒரு அமைச்சராவதற்கு முன்பாக அவர் தாவேகாவில் இருந்த போது, விஜய் ரசிகராக இருந்த போது அவரு போதைப் பொருள் பயன்படுத்தினாரா அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோடு தேசிய ஊடகங்கள் இன்றைக்கு கேள்வி எழுப்புகின்றன. இதுல இருந்து மடைமாற்றம். எதுல இருந்து? போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர் சிக்கினாரா அப்படிங்கிற விவகாரத்திலிருந்து மடைமாற்றம். ஒரு அமைச்சரின் மீது போக்சோ புகார் அளிக்கப்படுகிறது, அதுல இருந்து மடைமாற்றம். ஒரு எம்எல்ஏவின் மீது பாலியல் குற்றச்சாட்டு, தாவேகா எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவின் மீது பாலியல் குற்றச்சாட்டு அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த பெண்களே சொன்னார்கள், அதிலிருந்து மடைமாற்றம். முந்தா நாள் ஒரே நாள்ல மட்டும் தமிழ்நாட்டுல 12 படுகொலைகள், அதிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து மடைமாற்றணும். காதலித்த ஆணும் பெண்ணும், இளம் பெண்ணும் அந்த ஆணும் மர்மமான முறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆணவ படுகொலையா என்று பெரும் போராட்டம் பிரளயமே வெடித்திருக்கிறது. இதிலிருந்து மடைமாற்றணும். இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து இதுவரைக்கு ஏகப்பட்ட ஆணவ படுகொலைகள் என்று புள்ளி விவரங்கள் வருகின்றன. அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடந்த காலத்தில் கொந்தளித்து தீர்த்த விஜய் அவர்கள் இப்பொழுது கள்ள மௌனம் சாதிக்கிறாரே. அன்றைக்கு ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்டாரே, இன்றைக்கு தாவேகாவினரும் விஜயும் இதற்கு பொறுப்பேற்பார்களா என்று வரக்கூடிய கேள்வியிலிருந்து மடைமாற்றம். பாலியல் குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வருகின்றன. பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறைகள், குழந்தைகள் பாலியல் வன்முறைகள் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்களே, அந்த பிரச்சனையிலிருந்து மடைமாற்றம். மிரட்டி வசூலிக்கக்கூடிய தாவேகாவினருடைய அராஜக வீடியோக்கள் வருகின்றன. வணிகர்களை
செங்கல் அதிபர்களை, விவசாயிகளை மிரட்டி தாவேக்காவினர் வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் என்று வரக்கூடிய அந்த வீடியோவிலிருந்து, அந்த செய்தியிலிருந்து அவர்களை மடைமாற்றணும். அப்ப எதெல்லாம் பிரச்சனைங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்போ நான் ஊழலை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன விஜய், ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி போதைப் பொருட்களை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன விஜய், அந்த போதைப் பொருளுக்கு லஞ்சம் பெற்றதாக சொல்லப்பட்டு தொடரப்பட்ட வழக்கு இன்னமும் நிலுவையில் இருக்குது சிபிஐல. எது? குட்கா வழக்கு. அந்த குட்கா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஜயபாஸ்கரை இன்னைக்கு தன்னுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார். மக்கள் காரி துப்புறான். அப்ப இதுல இருந்து மக்களை என்ன செய்யணும்? மடை மாற்றணும். மேட்டூரில் இன்னமும் தண்ணீர் திறக்கப்படல. மிகச்சரியாக 12ஆம் தேதி அட்லீஸ்ட் நீங்க ஏனாவது அதை பத்தி விளக்கம் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்ப விவசாயிகள் அங்கே போராடுகிறார்கள். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து விஜய் தங்களை ஏமாற்றி விட்டார் என்று விவசாயிகள் சாலையில் நின்று போராடுகிறார்கள். அப்ப விவசாயிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். சரியா? சாமானிய பெண்களும் குடும்ப தலைவிகளும் பாலியல் வன்முறைகளை எதிர்த்து சாலைகளுக்கு போராடுகிறார்கள். மின்வெட்டினால் பொதுமக்கள் நள்ளிரவில் சாலைகளில் போராடக்கூடிய அவல நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய தொழிற்சாலைகள் அண்டை மாநிலங்களை நோக்கி செல்கின்றன என்று தொழில் முனைவோர் கூட்டமைப்பு கண்ணீர் வடிக்கிறது. அப்போ விவசாயிகள் போராடுகிறார்கள். தொழில் முனைவோர் இங்கிருந்து தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களுக்கு செல்கின்றன என்று அவர்கள் என்ன செய்றாங்க? வருத்தப்படுகிறார்கள். மின்வெட்டின் காரணமாக பொதுமக்கள் போராடுகிறார்கள். பாலியல் குற்றச்சாட்டுகளை கண்டித்து பெண்கள் அமைப்பு மாதர் சங்கம் களத்தில் நிற்கிறது. ஆணவ படுகொலைகளை கண்டித்து சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனையும் மாத்தி மக்களை திசை திருப்பணும். அங்க அணை கட்டியே தீர்வேன் என்று தாவேகாவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த முதலமைச்சர் அங்கே கொக்கரிக்கிறார் கர்நாடகாவில. அதை கண்டிப்பதற்கு இந்த முதலமைச்சரால முடியல. இவ்வளவு இருக்கின்ற பொழுது இவற்றை எல்லாம் மடை மாற்றுவதற்கு வழக்கம் போல மோடி ஒண்ணு செய்வார் பாருங்க, எல்லாவற்றிற்கும் காரணம் நேரு என்று. அந்த மாதிரி இத்தனை சிக்கலைகளை மடை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம வழக்கம் போல திமுகவின் மீது பழிய போடுவோம். அப்ப 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொன்னது குதிரை பேரம் அல்ல. அமமுகவின் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தது குதிரை பேரம் அல்ல. மதிமுகவில் இருந்து திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி விஜய் வைகோ அவர்களிடம் பேசியது குதிரை பேரம் அல்ல. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு திமுக என்ன பண்ணது போது, இல்ல தாவேக்காத என்ன பண்ண போது, அந்த எம்எல்ஏட்ட பேரம் பேசினதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சரி அவர் ராஜினாமா பண்ணாரா? இல்ல. ஆனா இங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிருக்காங்களே. ராஜினாமா செய்ய சொல்லி அல்லது ராஜினாமா கூட செய்ய சொல்ல, தங்களுக்கு ஆதரவாக அவரை முடிவெடுக்க சொல்லி பேசியதாக ஒரு குற்றச்சாட்டுக்கே இவ்வளவு நடவடிக்கை என்றால், இங்க வெளிப்படையாக உங்களுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து உங்கள் கட்சியிலேயே இணைகிறார்களே. இதன் பின்னால் எவ்வளவு குதிரை பேரம் இருந்துச்சு? அதன் பின்னால் எத்தனை கோடி ரூபாய் கைமாறியது? அதை யார் விசாரிப்பது? புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு மக்கள் சித்திக்கணும். எனக்கு என்ன வருத்தம்னா, இதையெல்லாம் கேட்க வேண்டிய தோழர் பேசன்முகம் போன்றவர்கள் விரும்பி யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னதாக ஊடகங்களில் செய்தியை பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு வருத்தம் வருகிறது ஐயா மேல. ஏன் வருத்தம் வருதுன்னா இதனாலதான் வருத்தம் வருது. 2 செய்தி பார்க்கிறேன். ஒன்று, இதனால்தான் திமுக தாவேக ஆட்சி கவிழும் என்று சொன்னதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்னொரு பக்கம் யார் வேண்டுமானாலும் விரும்பி எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேரலாம் என்கிறார். இது ஒரு கம்யூனிஸ்ட் பேசக்கூடிய பேச்சா இது என்று நமக்கு இந்த இடத்துல தான் அவர் மீது விமர்சனம் இருக்கிறது. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும் எல்லாம். சரி, இவர்கள் எல்லாம் அப்படியே போய் அப்படியே எல்லாரும் அடுக்கடுக்கா தாவேக்கால சேர்றாங்களே, சேர்ந்தா என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஒருவேளை திமுக வெற்றி பெற்றிருந்தால் இவங்க எல்லாம் திமுக சேரவான்னு கேட்டு இப்போ என்ன செஞ்சிருப்பாங்க? தூது விட்டுருப்பாங்க. ஆமா, இப்போ ஒருவேளை நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஏன் இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில சேரல? நீ யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சிறந்த சித்தாந்தமா? ஆமா. ஏன் சார் யாரும் கம்யூனிஸ்ட் கட்சியில போய் சேர மாட்டேங்கிறான்? சொல்லுங்களேன் பிராக்டிகலா. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இங்க ஆட்சியில இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வருமா? தெரியாது. அப்ப இப்ப தாவேக ஆட்சியில இருக்குது. அப்ப தாவேகால போய் சேர்ந்துருவோம்னு எல்லாரும் ஓடுறான். அப்ப இவருடைய நோக்கம் என்பது கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெற்றி பெறும் இடத்தில் போய் ஒட்டி கொள்ள வேண்டும். அதை தாண்டி வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சுக்கம் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. வெற்றி பெறும் இடத்தில் தங்களை என்ன செய்யணும்? எப்படியா போய் சேர்த்துக்கணும். அது ஒண்ணுதான்.
இது ஒரு அரசியல். வெற்றி பெறுவதாலேயே ஒன்று சரியாகிவிடும் என்று சொன்னால் பாஜக சரி என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நான் கேட்கறது இடதுசாரிகளையோ மற்ற ஜனநாயக சக்திகளையோ கேட்கிறேன். ஏன்னா வெற்றி பெற்றதாலேயே விஜய் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சிலர் வாதம் வைக்கிறார்கள். அதற்காக சொல்கிறேன், வெற்றி பெறுவதாலேயே ஒன்று சரியாகிவிடும் என்று சொன்னால் பாஜகவை சரி என்று இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சரியானது வெற்றி பெற்ற வரலாறும் உண்டு. வெற்றி பெறுவதெல்லாம் சரி என்று வரலாற்றில் ஆகிவிட்டதும் இல்லை. அதற்கு தாவேகாவின் வெற்றி ஒரு உதாரணம் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். வெற்றி பெற்றதாலேயே போய் சரண்டர் ஆயிடக்கூடாது, போய் சண்டை செய்யணும் எதிர்த்து. அப்ப பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது, சரண்டர் ஆகாம நாங்க சண்டை செய்யறோம். இன்றைக்கு தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது தன்னுடைய திரை கவர்ச்சியால். போய் சரண்டர் ஆயிட முடியாது, போய் சண்டை செய்வோம் அதை எதிர்த்து. அதுதான் சமூக நீதி அரசியலாக இருக்கும். அந்த சமூக நீதி பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி இந்த செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுவது பின்னால் இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, அவரை பத்தி சொல்லிடுறேன். ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு நடத்தக்கூடியவர். அவர் நடத்திய கருத்து கணிப்புகள் எல்லாம் இணையத்துல இன்னமும் இருக்குது, போய் எடுத்து பாருங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அவருடைய கருத்து கணிப்பு என்னவா இருந்துச்சு தெரியுமா? பல இடங்களில் விஜய்க்கு பெருமளவில் என்ன கிடைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப அவர் எப்படி திமுகவிற்கு ஆதரவான ஒரு மனிதராக பார்க்கப்பட்டார் எனக்கு தெரியல. அண்ணாமலையெல்லாம் அவர் வானலாக புகழ்ந்து வெளியிட்ட கருத்து கணிப்புகள்லாம் இன்னமும் இணையத்துல இருக்குது. அண்ணாமலைக்கு பெரும் ஆதரவு இருப்பதாக சொன்ன கருத்து கணிப்புகள்லாம் இருக்குது. சரியா? சரி, நான் இன்னும் நிறைவா ஒண்ணு கேட்டுறேன். ஒரு வாதத்துக்கு செந்தில் பாலாஜி அப்படி பேசணும் முடிவெடுக்கிறாரா, அவர் டைரக்டா பேச மாட்டாரா? என்னமோ போங்க. இதெல்லாம் ஒரு கதை என்று இங்கே கட்டி எழுப்பி மக்களை திசை மாற்றி மடை மாற்றி பாஜக என்ன அரசியல் செய்யுமோ அந்த அரசியல தமிழ்நாட்டுல தாவேகா செய்ய தொடங்கி விட்டது. மின் கட்டணம் அநியாயமா உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு சகோதரி பேசுறாங்க, வாடகையே எனக்கு 1500 ரூபாய், எனக்கு 3500 ரூபாய் மின் கட்டணம் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சரியா? மின் கட்டணம் சொல்லனா துயரத்திற்கு இன்றைக்கு மக்களை ஆழ்த்தி இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் மக்களை மடைமாற்றும் வேலையை தாவேகா தொடங்கிவிட்டது. எனக்கு பெருத்த வருத்தம் என்னவென்றால் அதற்கு ஜனநாயக சக்திகள் சிலரும் துணை போகிறார்களே என்பதுதான் எனக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும், அனைவருக்கும் பதில் சொல்லும். அது வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.